ஆல்கலாய்ட்ஸ் அது பிளான்ட் பிசியாலஜிலேருந்து எடுத்த டாபிக். ஆல்கலாய்ட்ஸ் ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இதோட ப்ரிகார்சர்ஸ் என்ன, இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நேச்சுரலாக அக்கர் ஆகிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதை தவிர சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸாகவும் இந்த சிமிலர் ஸ்ட்ரக்சர் கொண்ட சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸாகவும் இந்த ஆல்கலாய்ட்ஸ் பார்க்க முடியும். இந்த ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னும் போதே நம்ம நைட்ரஜன் மெட்டபாலிசமோடைய எண்ட் ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதுல அட்லீஸ்ட் ஒன் நைட்ரஜன் அடங்கி இருக்கும் அப்படின்னும், அதை தவிர கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரின், புரோமைடும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஆல்கலாய்ட்ஸ் ரெண்டு வகையா பார்க்கலாம். ஹெட்ரோசைக்ளிக் ரிங் கொண்டதாகவும் நான் ஹெட்ரோசைக்ளிக் ரிங் கொண்டதாகவும் இப்போ ஹெட்ரோசைக்ளிக் ரிங் அப்படின்னும் போது இது நம்மள அமினோ ஆசிட்ல இருந்து வரக்கூடிய பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ஆன எல் ஃபீனைல் அலனைன், எல் ஆர்னிதீன், அஸ்பார்ஜினேட், எல் டிரிப்டோஃபான், எல் லைசின், எல் ஹிஸ்டிடின், இதுல இருந்து உருவாக்கக்கூடியது தான் ஹெட்ரோசைக்ளிக் ஆல்கலாய்ட்ஸ். இப்போ நான் ஹெட்ரோசைக்ளிக் ஆல்கலாய்ட்ஸ் எதுல இருந்து வரும்னா எஃபிட்ரின், கேப்சிசின். ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும், அதனால தான் நம்ம ஆல்கலி அப்படின்னு சொல்றோம். சில ஆல்கலாய்ட்ஸ் நியூட்ரலாகவும் சிலது வீக்லி அசிடிக் ப்ராப்பர்ட்டி கொண்டதாகவும் இருக்கும். ஸோ அதனுடைய சால்யூபிலிட்டியும் டிஃபர் ஆகும். அதாவது சிலது சால்வெண்ட்ல சால்யூபிள் ஆகும், சிலது வீக்லி சால்யூபிள் இன் வாட்டராக இருக்கும். இந்த மாதிரி வேறுபடும். டேஸ்ட் பார்த்தோன்னா பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆல்கலாய்ட்ஸ் உடைய நேம் உடைய எண்டிங் எப்படி இருக்கும்னா மோஸ்டா ஐஎன்இல முடிகிற நேம்ஸா இருக்கும். இப்போ ஒரே காம்பவுண்ட்ல இருந்து, இப்போ ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய எண்டிங் வந்து ஐன், அப்புறம் ஐடின், ஆனைன், அதுக்கப்புறம் ஆலைன், ஐனின், அப்படி இதனுடைய சஃபிக்ஸ் சேஞ்ச் ஆகும். பாக்டீரியா, ஃபங்கைல சைலோசைட், அனிமல்ஸ்ல அதனுடைய ஓன் மெட்டபாலிசம்ல செக்ரேட் ஆகக்கூடிய செரட்டோனின், டோபமைன், ஹிஸ்டாமைன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லையும், அதுக்கப்புறம் டோட்ல இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய புஃபோடெனின் அப்படின்ற ஆல்கலாய்டும் இந்த அனிமல்ஸ்ல பார்க்க முடியும். இன்செக்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஆண்ட்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய செலனோப்சின், இது ஒரு ஆல்கலாய்டு. இந்த அனிமல்ஸ் மெயினாக இந்த இன்செக்ட்ஸ், பிளான்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்றது எதுக்குன்னா அதனுடைய பாதுகாப்புக்காக செக்ரேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஆல்கலாய்ட்ஸ். ஒரு வகை மாத்தான அகனோப்டெரிக்ஸ் ஆல்ஸ்ட்ரோய் மேரியானா, இது ஒரு பாய்சன் ஹெம்லாக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாத் வந்து இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய இந்த பாய்சனை உட்கொள்றது எந்த டைம்ல அப்படின்னா அதனுடைய லார்வல் ஸ்டேஜ் அப்போ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. மோஸ்டா நம்ம பிளான்ட்ல பாக்குறோம். பிளான்ட்ல 20% பிளான்ட்ஸ் இந்த ஆல்கலாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மெயினா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஸோ லீவ்ஸ்ல, பிளான்டோடைய லீவ்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஹென்பேன், அதுல வந்து நம்ம பார்க்க முடியும் ஆல்கலாய்ட்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல ஸ்ட்ரைக்டீன் ட்ரீல, ரூட்ல வந்து ரொவோல்ஃபியா சர்பைன்டைனா, பார்க் அப்படின்னும் போது சின்கோனா, இந்த ஸ்பீஷியஸ்லாம் இந்த பார்ட்ல வந்து நம்ம இந்த ஆல்கலாய்ட் ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியும். அஃபார்ஃபைன் ஆல்கலாய்ட் லிரியோடின், இது வந்து டியூலிப் ட்ரீல பார்க்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்ட். இது வந்து பாராசைட்டிக் மஷ்ரூம் அகெயின்ஸ்டா செக்ரேட் பண்ணக்கூடிய ஆல்கலாய்ட். அடுத்ததா சைக்ளோபொமைன், இது வந்து கார்ன் லில்லியோட லீவ்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ இந்த கார்ன் லில்லியை உட்கொண்ட இந்த ஷீப் இருக்கு இல்லைங்களா, ஷீப்போடைய அதோடைய லேம்ப்ஸ் எல்லாம் 25% அதனுடைய லேம்ப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சீரியஸ் ஃபேஷியல் டிஃபார்மேஷனோட பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. டிஃபார்ம்டு ஜாஸ், அது வந்து சைக்ளோபியா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் டிஃபார்மேஷனோட இந்த 25% லேம்ப் வந்து பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆல்கலோட எஃபெக்ட் அதோட ஜென்ரேஷனுக்கு கூட பாஸ் ஆயிருக்கு. ஆன்டி மலேரியல், இது குயினைன்ற ஆல்கலாய்ட்ல இருந்து எடுக்கக்கூடியது. ஆன்டி ஆஸ்மா எஃபிட்ரின், ஆன்டி கேன்சரா இருக்கக்கூடியது ஹோமோ ஹேரிங்டோனின், அப்புறம் கோலை மெட்ரிக் அப்படின்றது கேலன்டோமைன், வாசோ டைலேட்ரி, இது வின்கமைன், ஆன்டியா ரித்மிக், அனால்ஜெசிக், சர்ஜரி அப்போ கொடுக்கக்கூடியது மார்ஃபைன். ஸோ நம்மளுக்கு தெரியும் மார்ஃபைன் அப்படின்னு போது ஓபியம் பாப்பி பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடியது. ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் கொண்ட இந்த ஆல்கலாய்டு வந்து கீலைட்ரின், அப்புறம் ஆன்டி ஹைப்பர் கிளைசிமிக் ஆக்டிவிட்டி கொண்டது வந்து இந்த பர்பரைன். சைக்கோட்ராபிக், இது சைலோசின், அண்ட் ஸ்டிமுலண்ட் ஆக்டிவிட்டி கொண்டதெல்லாம் வந்து நம்மளுடைய காஃபி, கெஃபைன், அப்புறம் கோகைன், நிக்கோடைன், தியோப்ரோமைன், இதெல்லாம் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. அப்புறம் சால்ட்ஸ் ஆஃப் நிக்கோடைனும் அனாபசைனும் இன்செக்டிசைட்ஸா யூஸ் பண்றாங்க. இப்போ கோகைன், கேஃபைன், கேத்தியோனைன், இது மூணுமே வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டைரக்டா போய் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. இப்பதான் பார்த்தோம். மெஸ்கலைன் அண்ட் மெனி இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ், சைலோசைபின், டைமீத்தைல் ட்ரிப்டாமைன், இபோகைன், இதெல்லாமே ஹாலிசோஜெனிக் எஃபெக்ட் கொண்டதா இருக்கு. இதெல்லாம் வந்து நியூரோஜெனட்டிக், அதாவது மூட் ரிலேட்டட் ஆல்கலாய்ட்ஸ். மார்பியம் ஓபியம் பாப்பிலேருந்து எடுக்கக்கூடியது. அப்புறம் அதே போலதான் கோடைன், இது ரெண்டுமே நார்கோட்டிக் பெயின் கில்லர்ஸா ஆக்ட் பண்ணுது. இந்த ஆல்கலாய்ட்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் இப்போ பார்க்கலாம். பிளான்ட்ஸ், எந்த பிளான்ட் ஆல்கலாய்டா இருக்கோ அந்த பிளான்ட் வந்து தரோவா கிரைண்ட் பண்ணிட்டு
நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஆல்கலாய்ட்ஸ்ல மோஸ்டா பிளான்ட்ல ஆல்கலாய்ட்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா சால்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் ஃபார்ம்ல இருக்கும். ப்ராசஸ் பண்றதும் அதுக்கப்புறம் இந்த ஆல்கலாய்ட் பேசிஸை ஆர்கானிக் சால்வெண்ட் ஆன 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் குளோரோஃபார்ம் டைஈத்தைல் ஈத்தர் ஆர் பென்சின் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சால்வெண்ட்ஸ்ல இந்த ஆல்கலாய்ட் பேசிஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அடுத்த ஸ்டெப். அதுக்கு அடுத்தது இது கிடைக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை வீக் ஆசிட் வச்சு டிசால்வ் பண்ணலாம். லைக் அசிட்டிக் ஆசிட், ஆக்வஸ் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம், வாட்டர், எத்தனால், மெத்தனால் இது எல்லாத்துலயும் நம்ம வந்து இந்த இம்பியூரிட்டிஸை டிசால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆல்கலாய்ட் பேசிஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா சால்ட்ஸா கிடைக்கும். இது வாட்டர்ல வாஷ் அவே ஆகக்கூடிய சால்ட்ஸா கிடைக்கும். இன்னும் அந்த ப்ராசஸ் பியூரிட்டி லெவல் அதிகப்படுத்தணும்னா இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். சால்வெண்ட்ஸ் தவிர டிஃப்ரெண்ட் ரியாக்டிவிட்டி சர்டன் ரியேஜன்ஸ் மூலியமாகவும் டிஸ்டிலேஷன் மூலியமாகவும் இந்த பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும். அடுத்தது ஆசிட் பேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமாகவும் ஆர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமாகவும், அது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஃபாலோட் பை சிலிக்கா ஜெல் காலம் குரோமட்டோகிராஃபி மூலியமாகவும் இதோட பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் நம்மளால பிரிச்செடுக்க முடியும். இப்போ ஆல்கலாய்ட்ஸை கிளாஸிஃபை பண்றது இங்க பார்த்தோம்னா நம்ம டிரைவ் ஃப்ரம் அமினோ ஆசிட், நான் டிரைவ் ஃப்ரம் அமினோ ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அமினோ ஆசிட்னால டிரைவ் பண்ணக்கூடிய அந்த டைப்ஸை புரோட்டோ ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னும் ட்ரூ ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இப்போ அமினோ ஆசிட்னால டிரைவ் பண்ண முடியாத ஆல்கலாய்ட்ஸை சியூடோ ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ட்ரூ ஆல்கலாய்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ட்ரூ ஆல்கலாய்ட்ஸ்ல நைட்ரஜன் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்கோட கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இது கண்டிப்பா அமினோ ஆசிட்லேருந்து ஒரிஜினேட் ஆனது. ட்ரோபைன், நிக்கோடைன், மார்ஃபைன், டெர்பீன் ஆர் பெப்டைட் ஃப்ராக்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பைப்பரிடைன் ஆல்கலாய்ட்ஸ், கோனைன் அண்ட் கோனிசின் இதெல்லாமே அமினோ ஆசிட்ல டிரைவ் ஆகாதது, பட் இதுவும் ட்ரூ ஆல்கலாய்ட்ஸ்ல வரும். அடுத்ததா புரோட்டோ ஆல்கலாய்ட்ஸ்னா இதுவும் நைட்ரஜன் கண்டெய்னிங் பட் நாட் ஹெட்டிரோசைக்கிள் அமினோ ஆசிட்லேருந்து ஒரிஜினேட் ஆகக்கூடிய புரோட்டோ ஆல்கலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா மெஸ்கலைன், அட்ரினலைன், எஃபிட்ரின். அடுத்ததா சியூடோ ஆல்கலாய்ட்ஸ் இப்பதான் பார்த்தோம். இதுல வந்து அமினோ ஆசிட்ல இருந்து ஒரிஜினேட் ஆகாத இந்த ஆல்கலாய்ட்ஸ். டெர்பின் லைக், ஸ்டீராய்ட் லைக், பியூரின் லைக் ஆல்கலாய்ட்ஸ் ஆகும். கேஃபைன், தியோப்ரோமைன், அதுக்கப்புறம் தியா ஆக்ரைன், தியோஃபிலின், எஃபிட்ரின், கேத்தேன் இதுதான் அதனோட எக்ஸாம்பிள். பாலிஅமீன் ஆல்கலாய்ட்ஸும் இருக்கு. இந்த பாலிஅமீன் ஆல்கலாய்ட்ஸ் புரோட்டிஸ்ட்ரின், ஸ்பெர்மிடின், ஸ்பெர்மைன்ல இருந்து டிரைவ் ஆகப்படுவது. அதுக்கப்புறம் பெப்டைட், சைக்ளோபெப்டைட் ஆல்கலாய்ட்ஸ் இதுவும் அதனுடைய வகை. மோஸ்டா நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியது நம்ம செகண்டரி மெட்டபோலைட்ஸும் அதனுடைய ப்ரிகார்சர்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஆல்கலாய்டுன்ற செகண்டரி மெட்டபோலைட்ல பைரோலிடின் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். பயோசிந்தட்டிக் ப்ரிகார்சர் என்னன்னா ஆர்னித்தீனா இருக்கும். எக்ஸாம்பிள் நிக்கோட்டின். ஸோ அதே மாதிரி ட்ராஃபைன் உடைய ஸ்ட்ரக்சர் இது. ஆர்னித்தீன் தான் பயோசிந்தட்டிக் ப்ரிகார்சரா இருக்கு ட்ராஃபைனுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் அட்ரோஃபைன், கோகைன். பைப்பரிடின் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். லைசின் ஆர் அசிட்டேட் தான் இந்த பைப்பரிடினுக்கு பயோசிந்தட்டிக் ப்ரிகார்சர். எக்ஸாம்பிள் கோனைன். அதுக்கப்புறம் பைரோலிசிடின் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி. ஆர்னித்தின் தான் ப்ரிகார்சர். ரெஸ்டோசைன் எக்ஸாம்பிள். குயினோலிசிடின் ஸ்ட்ரக்சர் இது. லைசின் தான் இதனுடைய ப்ரிகார்சர். லியூபினைன் இதனுடைய எக்ஸாம்பிள். ஐசோ குயினோலைன் ஸ்ட்ரக்சர் வித் என் நைட்ரஜன், அப்புறம் ப்ரிகார்சர் டைரோசன். கோடைன், மார்ஃபைன் தான் இதனுடைய எக்ஸாம்பிள். இண்டோ alkaloid உடைய structure and then precursor tryptophan. So example psilocybin, reserpine, strychnine.